நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சபை கூடி நம்ம போய் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் சபை கூடுதலை சரியாய் நிறைவேறி புரிந்து கொள்வதில்லை. சிலர் சபை கூடுதலை சரியாய் புரிந்திருக்கிறாங்க. ஏன் சபை கூடுதலை சரியாய் நம்ம புரிந்து கொள்ளலைன்னு சொன்னால், அந்த அடிസ്ഥാனம் நம்மக்கிட்ட இல்லை. அந்த வசனத்தின் ஒரு ஃபவுண்டேஷன் நம்மக்கிட்ட இல்லை. இந்த வசனத்தின் ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாமல் இருக்கிறதுனால நாங்களும் சிலவருக்கு விரோதியாகி மாறுகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமே, நாங்கள் அப்படி யாரையும் விரோதி அல்ல. அவர்கள் இந்த வசனத்தில் வராமல் இருக்கிறதுனால பிசாசானவன் அவர்களை அப்படி விரோதியாய் மாற்றிக்கொள்வான். அதனால் நீங்கள் அப்படி இல்லாதபடி இந்த கடைசி காலத்தில் நீங்கள் சரியான பயணம் செய்வதற்காய், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறா, அந்த பயணம் செய்வதற்காக நீங்கள் எங்களோட இணைந்து, ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 11 மணிக்கு வருவோம், 12:30 வருவோம், செய்திக்கு டைம் வருவோம், அப்படி இல்லை. முழு மனதோடு நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். சபைக்கு எல்லாம் தேவை, ஆராதனையும் தேவை, செய்தியும் தேவை. முழு மனதோடு நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்காவிட்டால் நம்ம தேவையில்லை அவருக்கு. அவர் முழு மனதோட தன்னுடைய சரீரத்தை தியாக பலி செலுத்தினது நம்மை தேவை. என் பிள்ளைகளை மீட்டெடுக்கணும். அதனால தான் தன் ரத்தத்தை எல்லாம் சிந்தி முழு மனதோடு தைரியமாய் சந்தோஷமாய். அப்போ நம்ம அதை இல்லாமல் நம்ம உலகத்துக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்து விட்டு அவருக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு நேரம் போக்கு ஆராதித்த நம்ம அது பொய்யல்ல, நம்ம பொய் பிள்ளைகளாக எல்லாம் இருக்கோம். அப்படித்தானே? ஆமே, ஹல்லேலூயா. அப்போ ஆராதனை குறித்து நம்ம நல்ல ஃபவுண்டேஷன் நல்லா சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செய்தி வேலைன்னு சொன்னால், இப்போ சிலவங்களுக்கு இந்த இன்றையில் போலேயாகும், சினிமா விட்ட உடனே ஒரு போக்கு, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எந்த நேரத்தில் கத்திடத்தில் செய்தியை கேட்டு நம்ம வளராவிட்டால் நம்ம ஆட்டோமேட்டிக்கலாகவே தள்ளப்படுவோம். சரி, கத்தராய் ஆண்டவருங்க பேச வருகிறார், நம்ம கேட்க மாட்டோம்னு சொல்கிறோம். அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், தந்த ஆவியை எடுத்து விட்டு நிர்வாணமாக்கி விட்டுடுவார். ஆமே, நீ எனக்கு முன்ன ஒரு நாள் வருவ, அப்போ நமக்கு பார்த்துக்கிடலாம். ஹல்லேலூயா. ஆனபடி வழுகி போற இருதயம் இல்லாதபடி கிறிஸ்துவோட நெருங்குற ஒரு இருதயமாக இருக்க வேண்டும் என்று சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா. ஒரு நெருங்குற இருதயம், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற இருதயம், கர்த்தருக்கு அன்பு செலுத்துகிற இருதயம், இதை உங்க வாழ்க்கையில வேண்டும் என்று வேண்டிக் கொள்றேன். கர்த்தர் அதை செய்வாராக. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம சில தியானிக்க போறோம். முது வயதுள்ளவளை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் வாலிப புருஷரை சகோதரி போலவும். அல்லேலூயா. தீமோத்திக்கு பவுல் சபையை நடத்துவதற்கான ஆலோசனை கொடுக்கிறார். அங்கே பவுல் சபையை நடத்தி நடத்தினவர், நிறைய சபைகளை ஏற்படுத்தினவர். அந்த சபையில் உள்ள குளறுபடிகளும் சபையில் உள்ள பிரச்சனைகளையும் அவர் அறிந்தவராய் அந்த தீமோத்தி தன் சீஷனுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். அல்லேலூயா. கடிதத்தை எழுத. அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம இன்னும் சரியான இணக்கம் நம்ம சபையில் வரவில்லை. சரியான ஒரு சகோதர சிநேகம் சபைக்குள்ளே வர மாட்டேங்குது. யாரிடத்தில் சில இடத்தில் இருந்தால் கூட எல்லா இடத்திலும் அந்த சகோதர ஐக்கியம் வரவில்லை. நம்ம கூட்டம் முடிகிறது, உடனே என்ன செய்யறோம்? இது அடுத்தவன வீடு தானே, ஒரு ஓட்டம், அவ்வளவுதான். நம்ம ஒரு வீட்டில் திருமணங்கள் நடந்தா நம்ம அவங்களை எப்படி வரவேற்றுக் கொள்வோம், எப்படி கை கொடுப்போம், எப்படி நம்ம அவங்களை கவனிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அதோட நம்ம முடிச்சுக்கிட்டுறோம். ஆனா சபை அப்படி இல்லை. இனி வாழப்போற ஒரு ராஜ்யம் இருக்கிறது, இனி வாழப்போற பரலோக ராஜ்யம் இருக்கு, அதான் சபை. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு எவ்வளவு ஒழுக்கம் வேணுமோ அந்த ஒழுக்கத்தை இந்த பூமியில நமக்கிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த ஒழுக்கம் சில இடத்தில் இல்லாவிட்டால் அந்த ஒழுக்கத்தை சரி பண்ணுங்க. அந்த ஒழுக்கத்தை சரி பண்ணாதான் கர்த்தர் உங்களை நேசிக்க முடியும். அந்த ஒழுக்கத்தை நம்ம சரி பண்ணாவிட்டால் கர்த்தர் உங்களை நேசிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் உள்ள சண்டைகள், குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள், கலக்கங்கள், பணப்பிரச்சனைகள், இன்று வரை ஒரு வீடு கட்ட முடியாத பிரச்சனைகள்,
இன்று வரை முன்னேற முடியாத பிரச்சனை, இதுக்கெல்லாம் இந்த வேதத்தில் முழு ஆன்சர் இருக்கிறது. இப்ப நீங்கள் என்ன கட்டினாலும் எதை செய்தாலும் இந்த பூமியில ஒண்ணு நிக்காது, அது நேச்சுராலிட்டி. ஆனா பரலோகம் தான் உண்மை. ஆனா பரலோகம் போவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு பரிசுத்தத்தை சபை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முது வயதுள்ளவர்களை கடிந்து கொள்ளாமலும், அல்லேலூயா, அவர்களை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரியை போலவும். அப்போ ஒரு ஏஜுக்கு மேல் ஒரு மனுஷன் ஒரு 60 வயசும் 65 வயசு உள்ளவங்களை நீங்க என்ன செய்யணுமா, ஒரு தகப்பனை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க காரியம், அவங்க அனுபவங்கள் நிறைய இருக்கும். சில அனுபவங்களை கேட்டு நடந்தாதான் நம்ம முன்னேற முடியும். சில அனுபவங்களை அவங்க சொல்ற அட்வைஸ் வந்து கேட்காவிட்டா நமக்கு முன்னேற முடியாது. அவங்க எங்கெல்லாம் தோல்வி அடைந்தாங்க, எங்கெல்லாம் ஜெயித்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தம்பி, நீ இப்படி போனோம், நீ இப்படி வாழ வேண்டும், இப்படி நீ ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சில தகப்பன்மார் உங்களை போதித்தால் நீங்கள் தயவு செய்து கேட்டு நடக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அதை கேட்டு நடக்காவிட்டால் நம்முடைய பரமபிதாவாகிய தகப்பன் போதிப்பார். அதை நம்ம கேட்டு ஒரு பிள்ளை நடக்காவிட்டால் நிறைய ஆபத்துகள் உண்டு. இப்ப நீங்க இருக்கிறத பார்க்க ஒண்ணும் வேண்டாம். இப்ப சபையுடைய ஜபத்தினால நீங்க பிழைச்சிருக்கிறீங்க. சபையில ஒரு ஆபத்து வந்தா சபை பொழிஞ்சு போகும்னு சொல்லி கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறதாக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்து அந்த குடும்பம் தகரும் என்று இருக்கிறது போல சபையும் தகரக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் பெருமூச்சோடு சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அநேகர் வழிகி போற இருதயம் உள்ளவர்கள் தான் இஸ்ரவேலை போல. ஆனா சபை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் வரை, மத்தியாசில வரும் வரையும் சபை நடக்கும். மத்தியாசில வரும் வரை சபை நடக்கும். அப்ப சபை என்னன்னு சொன்னா நல்ல தெளிவா இருக்க வேண்டும். சாத்தான் நிறைய பிரச்சனைகளை தெளிவில்லாம கொண்டு வந்தாலும் நீங்க கரெக்டா இருந்தா போதும், சரியா உங்க குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை எல்லாம் சரியாய் பர்ஃபெக்ட் ஆய் போகும். சில வேளை என்னை ஒரு ஆளுக்கு பிடிக்காவிட்டாலோ, ஜோச பிடிக்காவிட்டாலோ, அஷோர பிடிக்காவிட்டாலோ குற்றங்கள் சொல்லலாம். அப்படி நாங்கள் ஒரு குற்றம் சொல்லாவிட்டாலும் குற்றம் சொல்ல உண்டு. சிலவங்க சொல்லுவாங்க, சபை என்பது ஒரு மேய்ப்பனுடைய குரலுக்கு அல்ல, நீங்கள் ஆண்டுடைய குரலைத்தான் நீங்க கேட்கிறீங்க, எங்களுடைய குரல் அல்ல, நீங்கள் எங்களுடைய சேரணும்னு நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க செத்து போய்விடுவோம். ஒருபோதும் சாகாத இயேசு உண்டு, அவரோடு சேர்வதற்குத்தான் சபை நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் அவரோடு சேர்ந்தாதான் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப தகப்பனை போலையும் பாருங்க, பாலிய புருஷரை சகோதரை போலவும். பாலிய புருஷர் என்று சொன்னால் ஒரு நடுத்தரமானவர்களை, அண்ணனேஜ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ஒரு இடத்துல சகோதரன் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சகோதரன் சொன்னாலும், ஒரு மூத்த சகோதரன் சொன்னாலும் நின்று கேளுங்க, எடுத்து சாடி போகாதீங்க. இந்த சகோதரன் என்ன பேசுகிறாரு, உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் அதை சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அதை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்க 10 ரூபாய் பணம் நிக்கலையா, பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன் அது நிக்கல? வேலையில ஏன் பிரச்சனை? என் வாழ்க்கையில் என்ன தடுமாற்றம்? நீ ஒற்றைக்கு சவாரி செய்யாத, குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து ஜீவித்தவர்கள்ட்ட விசாரித்து கேளு. கேட்டு அந்த அண்ணன்மாரோடு நீங்க தொடர்பு வைத்துக் கொள்ளுங்க. சில அண்ணன்மாரோட ஆலோசனை கேளுங்க. ஒரு வேலை செய்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, எந்த காரியம் செய்தாலும் சரி, ஒன்று கேட்போம் என்று சொல்லி நல்ல உள்ளங்கிட்ட கேளுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அவங்க உங்களுக்கு அட்வைஸ் சொல்ல மாத்திரமல்ல, ஜெபித்து சொல்லுவாங்க. நாங்க மாத்திரம் இல்ல, அவங்களும் ஜெபிப்பாங்க. நான் ஒரு ஆலோசனை அந்த தம்பிக்கு கொடுத்திருக்கிறேன், அதுல ஒரு பிரச்சனை வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவங்க ஜெபிப்பாங்க. நீங்க ஒரு ஆலோசனை கேட்காம, தகப்பனுடைய ஆலோசனையோ ஒரு சகோதர ஆலோசனை கேட்காம நீங்க போறதுனால இட காலத்துல நீங்க கண்டிப்பா பெரிய வீழ்ச்சியில வந்துடுவீங்க. பெரிய வீழ்ச்சியில வந்துடுவீங்க. சில பிள்ளைகளுக்கு தெரியாது, அவங்க வீழ்ச்சி தான். அம்மா அழுதாலும் நடக்காது, அப்பன் அழுதாலும் நடக்காது, யார் அழுதாலும் நடக்காது, உனக்கு பரலோகத்தை கத்த தருவா. அடங்காத பிள்ளைகளுக்கு நிறைய வீழ்ச்சி உண்டு. பாஸ்டர் அப்படி சொல்லக்கூடாது. அடங்காத பிள்ளைகளுக்காக, தேவனுக்கு அடங்கவளுக்கு வீழ்ச்சி கிடையாது. அவன் 7 முறை விழுந்தாலும் கர்த்தர் அவனை எழுப்புவார் என்பதாக வேதம் சொல்லு. அல்லேலூயா.
அப்ப நீங்கள் சபையில வந்திருக்கிற நீங்கள் எப்படி ஒழுக்கமா இருக்க வேண்டும்? அப்ப பிதாக்களை மதிக்க வேண்டும், அண்ணன்மார்களை மதிக்க வேண்டும், அண்ணன்மார்கள் சொல்லுவதை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். அது தவறு என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். எல்லாம் சரியா இருக்காது, சில வழிகள் தவற சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு இடமில்லாதபடி நீங்கள் கவனமாய் நடந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எல்லா தகப்பன்மாரும் பிள்ளைகளை ஆவிக்குரிய நிலைமையில கொண்டு வர முடியாது. காரியம் அவங்க அவ்வளோ ஸ்டாண்ட் கிடையாது. எல்லா சகோதரன்மாரும் ஒரு ஆவிக்குரிய லெவல கொடுக்க முடியாது. ஆவிக்குரிய லெவல கொடுப்பதுக்கு நாங்க இருக்கிறோம். பொது காரியங்களை நாங்க சொல்றது, ஆவிக்குரிய காரியங்களை நாங்க தரலாம். கர்த்தர் கிருபையினால இந்த வேதத்தை நாங்கள் போதிக்கும்படி தேவன் தந்திருக்கின்ற அதிகாரம் எவ்வளவு நாள் உண்டோ அது வரை தருவோம். அது கழிஞ்சு எங்க வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப நீங்க நிறைய பேர் அதில் உருவாக வேண்டும் என்று தாழ்மையை வேண்டிக் கொள்ளுறேன். 2வது வசனம் படிங்க. முது வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போல போதும். முது வயதுள்ள ஸ்திரீகள் அம்மாமார்கள் கெட்ட வார்த்தை கூப்பிடக்கூடாதுன்னா ஹலோ பரலோகம் போக முடியாது. ஹலோ, இங்க இருக்கிறீங்களா? முது வயதுள்ள அம்மமார்கள் வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் சபையில் இருக்கிற நீங்கள் கெட்ட வார்த்தை ஒன்னும் விழிக்க கூடாது. முது வயது வரை ஆண்டவர் உங்களுக்கு இந்த இடத்திலே வைத்திருப்பது வேறு ஒன்றுக்கும் அல்ல, உங்களை பரிசுத்தப்படுத்தத்தான். அதனால பையன் சரியில்லை, மருமகன் சரியில்லை, அவன் சரியில்லை என்று சொல்லி கெட்ட வார்த்தை கூப்பிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற 90% மனுஷனும் சரியில்லைத்தான். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளேயோ ஒரு மனுஷிக்குள்ளேயோ தாபரிக்காவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் சரியாய் தாபரிக்க இல்லைன்னு சொன்னால் ஒரு மனிதனானாலும் சரி மனுஷியானாலும் சரி அவங்க சரியா இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரை பரிசுத்த நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மாத்திரம்தான் அவங்க நன்மையும் கெட்டதை கிரகித்துக் கொள்வார்கள். நன்மை எது தீமை எது என்று கிரகித்து நடத்துவதற்குத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அவர்களே பெற்ற நன்மைகள் தான் நாம் அனுபவித்திருக்கோம். அவருடைய சம்பூர்ணத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். இந்த பூமியில காண்பதெல்லாம் அவருடைய சம்பூர்ணம். அல்லேலூயா. அந்த சம்பூர்ணத்தை புசிக்கிறோம், குடிக்கிறோம், சோசிக்கிறோம். சகலதும் அவருடைய சம்பூர்ணத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் வேலை செய்யறேன், பிழைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையாலும் எனக்கு வேலை உண்டு, திங்கட்கிழமையாலும் வேலை உண்டு, ஆண்டவர் எதுக்கு நான் தேடணும் என்று சொல்லி அவர் கொடுத்திருக்கின்ற சம்பூர்ணமான அந்த உடம்புக்கு தேவையான ஆகாரமும் இந்த காற்றில் இயற்கையில் வருகின்ற சுவாசமிடுகள் எல்லாம் அவர்களே கிடைத்த பங்கை பெற்றுக்கொண்டு கர்த்தரை ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதிக்காம போற பிள்ளைகளுக்கு ஆபத்துண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாள்ல மத்தேயு 25 படியாக பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் கொடுக்கப்படுற ஒரு இடம் தான் அவங்களுக்கும் கிடைக்கும். வேதம் சொல்லுங்க, நான் சொல்லல. ஆனபடி ஓய்வு நாள் கர்த்தருடையது. பல கோடி ரூபாய் வந்தாலும் பல லட்சம் ரூபாய் கிடைக்கும் சொன்னாலும் அதை தூக்கி எறிந்து விட்டு ஓய்வு நாளை கர்த்தர் தருகிற வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்புவதற்கு வைத்திருக்கிறதான் கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. ஆனபடி ஓய்வு நாளை கட்டடிக்க கூடாது. அப்படி வேலை செய்யற இடத்திலேயோ தொழில் செய்யற இடத்திலேயோ சபை இல்லாம இருக்கிற இடத்துல உங்களுக்கு வேதத்தை திறந்து வச்சு படிங்க. அங்கே 1 மணிக்கு ஆராதிங்க. அப்படி பழகுங்க. உங்களுக்கு சபைக்கு போக முடியாத இடத்துல ஆனபடி சபைக்கு போவது கண்டிப்பாய் போக வேண்டும். உங்களை பிள்ளைகளை நஷ்டப்படுத்தாதீங்க. சில வேளை ஒரு 1000 ரூபாய் குறையும், அவ்வளவுதான். பரலோக ராஜ்யம் அவங்களை பார்த்து கொண்டிருக்குது. பரலோக ராஜ்யம் உங்களை பார்த்து கொண்டிருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் உங்களை கவனிக்குது. நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளை நல்வழியில நடத்துறது நீங்க தான். ஆமென். சரியா சரி இல்லையா? ஆமென். அம்மாமாருக்கு நான் சொல்லுவேன், எத்தனை வளர்ந்தாலும் உங்க பிள்ளை தான். உங்க கர்ப்பத்தில் வளர்ந்த பிள்ளை. நீங்க பேசலாம், நீங்க திட்டலாம்,
நீங்க அடிக்கலாம், அதிகாரம் உண்டு. தகப்பன்மாருக்கும் பேசலாம். அவர்கள் ஒரு ஏஜ் வரை வளருகிறது வரை அவங்களை ஒரு லெவல்ல கொண்டு வருகிறத நீங்க தான் உழைச்சு கொடுக்கணும். சில மூட பிள்ளைகள் கேட்பாங்க, நீ ஏன் பெற்றேன்னு கேட்பாங்க. கேட்கறதுங்க உண்டு. பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். கேட்கறாங்களா? கை வசலாமா இல்லையா? ஹல்லேலூயா. ஏன் பெற்றேன்னு கேட்பாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லித்தாரேன். நான் பெற்றது கிறிஸ்துவுக்காய் கொடுப்பதற்காய். உன்னை காட்டுக்குட்டியை வளர்த்துவதற்கு நான் இங்க விரும்பல. உன்னை என் மகனை கிறிஸ்துவுக்கு கொடுப்பதற்காய் நான் பெற்றிருக்கிறேன். உலகம் போன போக்கிலே உலகத்திலே உன்னை அழிக்காதபடி உன்னை பெற்றெடுத்த நான் இந்த உலகத்திலே உன்னை வஞ்சிக்காதபடி உன்னை கிறிஸ்துவுக்கு சுகந்த வாசனை கொடுப்பதற்கு நான் பெற்றிருக்கிறேன். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நானும் அதுக்குத்தான் சொல்ல வேண்டும். ஆமென். பிரைஸ் எல்லாம். ஓகே, பரிசுத்த ஆவியானவர் ஏதோ சொல்லுகிறார், அதை நீங்கள் கேட்டு. அப்ப முது வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும், அப்ப வயசான ஸ்திரீகளை எல்லாம் உங்க அம்மா மாத்திரமல்ல எல்லா அம்மமார்களையும் ஒன்று போல காண வேண்டும் என்றாக்கும் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போல வயதான ஸ்திரீகள் நீங்களும் இந்த சபைக்கு வருகின்ற எல்லாரையும் சொந்த மக்களை போல பாவித்து பேச வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் கெட்ட வார்த்தையோ வாயில வரவோ சண்டைகள் வாயில வரவோ ஒன்றும் வராதபடி உங்க உபத்திரங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவர் கையில கொடுத்து விட்டு, நான் நல்ல ஒரு தாய் பக்குவம் உள்ளவள், வயதானவள், இனி கொஞ்ச காலம் தான் எனக்கு இருக்கிறது, அந்த காலத்திலே பரிசுத்தம் அடைவதற்கு தந்திருக்கிறார், ஆனபடி நான் மிக கவனமாய் தேவ பக்தியோடு நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்படியான இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்படி நீங்க வாழ வேண்டும். உங்க சாட்சிகள் எல்லா இடமும் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் இங்கே சபைக்கு வந்துவிட்டு வயதான அம்மமார்கள் ஒரு கெட்ட வார்த்தை பேசும்போது பக்கத்தில் உள்ள புறஜாதிகள் சொல்வது, இவ ஏது சபைக்கு போறாரோ அங்க உள்ள ஊழியக்காரன் கெட்ட வார்த்தையை படிப்பிக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. முடிந்தவரை குடும்பங்களை சண்டை இல்லாமலும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு புருஷன் கோபத்தோடு வந்தால் மனைவி அமைதியாக வந்து ஜெபிக்க வேண்டும். சில வேளை மனைவி பிசாசு கொஞ்சம் கோபப்படுத்தினால் நீங்கள் புருஷர்கள் அமர்ந்து வந்து ஜெபிக்க வேண்டும். சண்டை பிடிப்பதற்கு ஆண்டவர் சொல்லவில்லை, நீ புரிந்து கொள்ள வேண்டும். சம்பவம் கொஞ்சம் கொலவடியாக்கும், அமைதி அரை மணிக்கு ஜெபித்தாச்சுன்னா பிசாசு தோற்று விடுவான். இல்லாவிட்டால் சண்டைகளை மூட்டி பிரச்சனை உண்டாக்கி நிம்மதி இல்லாமல் ஆக்கி சரீரத்தில் பலனை குறைக்க வைப்பான். அதற்கு சபை இடம் கொடுக்க கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. சரிதானா? சரிதானே? அப்படி பழக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாலிய ஸ்ரீகளை எல்லா கற்புடன், அல்லேலூயா, பாலிய ஸ்ரீ என்பது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க நம்ம அநேகர்கிட்ட பழகுறோம், அநேக ஏஜ் உள்ள பிள்ளைகிட்ட பழகுறோம், சின்ன பிள்ளைகிட்ட பழகுறோம், நல்ல பாலி ஒரு 30 வயசானவங்கிட்ட பழகுறோம், 35 பலர்கிட்ட நம்ம பழகுறோம். நம்ம பழகும் போது பேசும் போதும் என் தங்கச்சி இல்லாவிட்ட என் அக்கா, என் சகோதரி, மூத்த சகோதரி, இந்த இருதயத்தை தவறான வழிக்கு கொடுக்க கூடாது. இந்த இருதயத்தை எப்போதும் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். சாத்தான் மாம்சத்தின் வழி கிரியை செய்து கொண்டு தான் இருப்பான். நீ பிசாச சொல்லணும், போ சபிட்டணும் அந்த பிசாச தலை. எத்தனை நேரம் புரியுது? ஒரு தேவ ஆவி இருக்கிற, தேவனை பற்றி அறிவும் ஆவி இருக்கிற மனுஷனுக்கு மாத்திரம்தான் அதுல ஈடுபாடு கொடுக்க முடியும். அந்த தேவனுடைய ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே இல்லாவிட்டால் அவனுக்கு யாரையுமே கண்ணு காணாது, அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. நீங்கள் சத்திய வசனத்திலே வருங்காலம் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காக நான் சுவிசேஷம் பேசுகிறேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வாலிப புருஷனோ முது வயதுள்ள புருஷனோ
எப்படிப்பட்டவளா இருந்தாலும் ஒரு வாலிப சகோதரியை காணும் போது ஒரு தாயை போலையோ அக்காவை போலையோ தங்கச்சி என்று பாவித்து நீங்கள் நடந்து கொண்டால் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அது வெளி மனிதனுக்கு சிலப்ப கிடைக்கல, சபைக்குள்ள அது கிடைச்சிட்டு. வெளி மனிதனுக்கு தெரியாம பல தவறுகளையும் செய்வாங்க. ஆனா சபைக்குள்ள வருகிற உங்களுக்கு செய்ய முடியாத காரியம், உங்களை பரலோகத்துக்கு என்று தேவன் அழைத்திருக்கிறார். ஒரு வாலிபன் ஆராதனையிலும் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் எந்தவித ஒரு உண்மையிலும் சபையிலும் சரியா இல்லாவிட்டால் அந்த வாலிபன் உண்மை உள்ளவன் அல்ல. அவன் ஒரே மனைவியோடு இருக்கிறவன் அல்ல, அவள் ஒரே புருஷனோடு உள்ளவள் அல்ல. அவருடைய மைண்டுகள் சிதறத் தொடங்கும், அவருடைய மைண்டுகள் மாறத் தொடங்கும். காரியம் கிறிஸ்துவனும் அரவணைப்பிலோ கிறிஸ்துவனும் இருதயத்துக்குள்ள அந்த பிள்ளை இல்லை. நீங்க சொல்லலாம் நான் பரிசுத்தம் என்று சொல்லி, இல்ல இல்ல இல்ல, யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. முன் நாட்கள் நம்ம அப்படி நடந்தோம், முன் நாட்கள் அப்படி ஜீவித்தோம். இன்னை உலகத்துல வஞ்சகமான உலகத்தில் எத்தனை பிள்ளைகளை கொல்றாங்க. முன் நாட்கள் அப்படி இருந்தோம், இப்போ அப்படி அல்ல. கிறிஸ்துவின் அன்பு நெருக்கிறதுனால எல்லாரும் எப்படி பார்க்கணுமோ அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வேண்டும். ஆமென் ஆமென். தயவு செய்து சபைக்கு சொல்லுகிறேன், வாலிப சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்க கண்ணோட்டத்தில் தவறான ஒரு நோட்டம் இருக்கக்கூடாது. அன்பிலே அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அன்பிலே கவனிக்க வேண்டும். ஒரு தங்கச்சி என்று சொல்ற ஒரு அரவணைப்பிலே தயவு செய்து நீங்கள் பார்த்தால் எந்த வீட்டுக்கும் கெடுதலை இல்லை, எந்த வீட்டுக்கும் நாசம் இருக்காது, எந்த வீட்டுக்கும் மோசம் இருக்காது. மிக தெளிவாய் பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடனும் சகோதரிகளை போல பாவித்து புத்தி சொல்லு. ஒரு சகோதரி தவறாய் வந்தா கூட ஆண்டவரை அறியாத சகோதரியோ ஆண்டவரை அறிந்த சகோதரியோ சில வேளை தவறான உங்க ஒரு கண்ணோட்டமோ தவறான சிந்தனையை கொண்டு வந்தா, தங்கச்சி நில்லுன்னு சொல்லு, நான் உன் அண்ணன், அல்லேலூயா ரைசலா, நான் உன் சகோதரன், நான் இதற்காக நான் வரவில்லை, எனக்கு ஒரு மனைவி உண்டு, எனக்கு ஒரு பிள்ளைகள் உண்டு, எனக்கு ஒரு இயேசு உண்டு மேலே இருக்கிறார், எனக்கு ஒரு கர்த்தர் உண்டு, நான் அவருக்கு பிரியமா நடக்க வேண்டும். வேத பிரமாணத்தை எனக்கு எழுதி கொடுத்தது அவர் ரத்தம் கொடுத்து மீட்டதாக்கும். ஆனபடி உனக்கிட்ட யாருக்கிட்ட எனக்கு தவறு செய்ய முடியாது என்று சொல்லி கர்த்தரை உயர்த்த வேண்டும் அந்த இடத்துல. அப்போது அந்த பாம்பு வலு சர்ப்பம் தலைகீழ செத்து போய்விடும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்தும். இந்த பொல்லாத வலு சர்ப்பம் அழியட்டும், பொல்லாத வலு சர்ப்பங்கள் அழியட்டும், பொல்லாத வலு சர்ப்பம் அழியட்டும், பொல்லாத சிந்தனை உள்ள வலு சர்ப்பம் அழியட்டும், பொல்லாத சிந்தனை உள்ள வலு சர்ப்பம் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா வைசலாம். காதலுக்கு வயசு வித்தியாசம் ஒண்ணும் இல்லையா? இந்த மாம்சம் இருக்கும் மேல பிரச்சனை உண்டு. இந்த மாம்சத்தை அடக்க கற்றுக் கொடுத்தது இயேசுவாக்கு. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, என்னில் ஏதாவது பாவம் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு நீதிமானா இயேசு தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வைசலாம். ஆமென். இந்த சரீரத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியாது, உங்க பலத்தினால கட்டுப்படுத்த முடியாது. இந்த சரீரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இயேசுதான் கட்டுப்படுத்த முடியும். அவன் இயேசுவுக்கு நீங்கள் இந்த சரீரத்தை விட்டு கொடுத்தால், ஆவி ஆத்ம சரீரத்தை விட்டு கொடுத்தால், உன்னை எந்த தீங்குக்கும் கொடுக்காதபடி கட்டுப்படுத்துவான். நான் ஏன் மீண்டும் சொல்லுகிறேன்னு சொன்னா, நாம் ஒரு தவறு ஒரு பெண்ணுக்கு செய்தாலோ, அவருடைய புருஷன் பெருமூச்சு விடுகானோ அவள் பெருமூச்சு விடுகானோ, அது நமக்கு பெரிய சாபம். என்னுடைய மனைவிக்கு இப்படி ஒரு சம்பவித்தால் நம்ம சகிப்போமா என்று சொல்லி நம்ம கவனமா இருக்க வேண்டும். சகிக்க மாட்டோமே, அப்ப நான் எப்படி அப்படி ஆகலாம்? நான் என்னுடைய புருஷனுக்கு நான் ஒரு தவறாய் நான் செய்தான், எப்படி அது இருக்கும் என்று சொல்லி நீங்க எல்லாருமே சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அறியாத காலத்தில் எல்லாரும் செய்வோம்.
அப்ப அதனால ஒரு புருஷனுக்கு ஒரு புருஷன் தவறாய் நடக்கும் போது புரிய வேண்டியது, இந்த இடத்துல என்னுடைய மனைவி தவறாய் இருந்தால் நான் மன்னிப்பேனா? இந்த இடத்துல என்னுடைய புருஷனா இருந்தா நான் மன்னிப்பேனா? மன்னிக்க மாட்டேனே. என்ன கர்த்தர் அப்படி ஒரு நிருபம் நமக்கு தரவில்லையே. நிருபம் நமக்கு அப்படி தரலையே. அப்படி ஒரு நிருபம் தந்திருந்தா ஓகே. ஆனபடி உங்க மனைவிகள் பர்ஃபெக்டா இருப்பதற்கும் உங்க புருஷர்கள் பர்ஃபெக்டா இருப்பதற்கும் நீங்கள் சபை முழுவதும் கற்புள்ள கன்னிகளாய் மாற வேண்டும் என்று சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சில பெண்கள் சகோதரிகளுக்கு சொல்றேன், சில ஒரு பரிசுத்த ஆவி பெற்ற புருஷன் சில வேளையில் ஒரு க்ளோஸா ஒரு பிள்ளை கிட்ட பழகாத கண்டு நீ பயப்படணும் வேண்டாம். ஒரு பரிசுத்த ஆவி பெற்ற மனுஷன் அன்பாய் பேசுறதை கண்டு நீ பயப்படணும் வேண்டாம். சில வேளை ஒரு தங்கச்சியை போல பார்த்து என்ன செய்ய முடியும்? நீ இல்ல குற்றவாளி ஆவாய். ஒரு அக்காளை போல நினைத்து பழகுனா நீ இல்ல குற்றவாளி ஆவாய். அவங்க மனநிலைமை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க மனநிலைமை புரிந்து கொண்டு எதுக்கு இப்படி பழகுறாங்கன்னு சொல்லி கேட்டு, இல்லாவிட்டால் உனக்கு சந்தேகம் வந்தால் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். என் கணவன் பர்ஃபெக்டா இருக்கிறார் ஆண்டவரே, என் மனைவி பர்ஃபெக்டா இருக்காங்கன்னு சொல்லி கேட்டா கூடிய சீக்கிரமே அந்த பதில் உனக்கு வந்துடும். அல்லேலூயா. யாரும் குறைஞ்சவங்க இல்ல, பாஸ்டர்மாரும் குறைஞ்சவங்க கிடையாது. நிறைய வீக்னஸ் நிறைய இருக்குது. அதே போல விசுவாசிகள் அப்படி யாரும் குறைஞ்சவங்க, நிறைய வீக்னஸ் இருக்குது. அந்த வீக்னஸை நீங்கள் இன்றைக்கு நீங்கள் மண்ணோட புதைத்து விட்டால் நாளைக்கு ஒரு புது மனுஷனாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லு. ஹல்லேலூயா. மூன்றாவது வசனம் படிங்க. உத்தம விதவைகளாகிய கனம் பண்ணு. ஹல்லேலூயா. உத்தம விதவைகளை டிஸ்டர்ப் பண்ணாதே. உத்தம விதவை அவள் பாரத்தோடு நடக்கிறவர்கள், வேதனையோடு நடக்கிறவர்கள், கணவன் இல்லாத துக்கத்தோடு நடக்கிறவர்கள், மரண வேதனையில நடக்கிறது. குடும்ப பொறுப்பு ஒன்று, பிள்ளையோட பொறுப்பு ஒன்று, தன்னுடைய சுமை ஒன்று. இந்த சுமைகளை எல்லாமே தன்னிலே சுமந்து சுமந்து அவள் மிகுந்த வேதனைக்குள்ளாகிறாள். அப்படிப்பட்ட விதவைகளுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னா அவளை ஒரு அக்காவை போலையோ தங்கச்சியை போல பாவித்து உதவி செய்ய, வீட்டுக்கு உள்ளே போக கூடாது, வெளியில நின்று உதவி செய்துக்கு, அவ்வளவுதான். ஆமே. முடிந்ததும் உள்ளே போக கூடாது, வெளியில நின்று உதவி செய். பரலோக ராஜ்யம் உன்னை கண்டாச்சு. எங்கே நம்ம விட்டு கொடுத்தோம்? எங்கே நம்ம அறியாம? எங்கே தெளிவில்லை? எங்கே சபையை குறித்துள்ள தெளிவில்லை? எங்கே உபதேச குளறுபடி? இது பேச நான் வரவில்லை, பேச வேண்டிய கட்டாயம் இப்போ. அல்லேலூயா. அப்ப எங்க குளறுபடி இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா பரலோக ராஜ்யம் என்பது மிக பரிசுத்தம் உள்ளது, மிக பரிசுத்தம் உள்ளது. நம்ம ஏன் இங்க சுவிசேஷம் கேட்க கொண்டு வைக்கிறார்? அவர் சொன்னார்ல, இருட்டில் இருக்கிறத அறிவேன், இருளில் மறைந்து இருக்கிறத நான் கண்டுபிடிப்பேன்னு சொன்னார்ல, வெளிச்சத்துல கொண்டு வரேன்னு சொன்னார்ல. அப்படி அர்த்தம் என்ன? நாம் சிலப்ப நினைக்கலாம் யாருமே பார்க்கலங்க, நான் உள்ளத்துல பூட்டுறது யாருமே பார்க்கல, சிந்தனையில வைக்கிறது யாருமே பார்க்கல நினைக்கலாம். ஆனா நம்மை பார்க்க ஒரு தெய்வீக சக்தி உண்டு. சாத்தான் ஏன் இந்த இச்சைகளை தூண்டுகிறான்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெண்ணிடத்தில் இருக்கிற அபயம் தான் எல்லா இடத்திலும் இருக்கும். ஒரு ஆணிடத்தில் இருக்கின்ற அபயம் தான் எல்லாருக்கும் ஒண்ணு போலத்தான், வெறும் மாற்றம் இல்லை. சில சினிமா ஆக்டர்கள் வந்து ஏதோ ஒரு மாடலை காட்டுறாங்களே தவிர வேற ஒரு மாடலும் கிடையாது. அவங்க அழிவுக்குரியவர், நீங்கள் அழிவுக்குரியவர்கள் அல்ல. ஆமென். நம்ம சபையில் எத்தனை உத்தம விதவைகள் இருக்காங்க. இன்றைக்கு கண்ணியை விட்டு வாழ்ற எத்தனை விதவைகள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு புருஷன் கிடைக்காம ஒண்ணு இல்லை, ஓடனா கிடைக்கும்.
கட்டுப்பாடாய் கிறிஸ்துவோடு வாழ்வதற்காய், கட்டுப்பாடாய் கிறிஸ்துவோடு ஜீவிப்பதற்காய், இனி உள்ள காலம் இயேசுவுக்காய் வாழ்வதற்காக அவங்க கட்டுப்பாடோட வாழ்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியும் ஏதோ கொஞ்ச நாள் வாழ்ந்த முடிஞ்சிருச்சு, இனி இப்படித்தான் வாழணும், இனி இப்படித்தான் ஜீவிக்கணும். அப்படி இருக்கும் என்ன செய்வார்? அந்த விதையுடைய குடும்பத்தை பொறுப்பெடுப்பார் கர்த்தர். ஒரு காலங்களை முதல் பிள்ளைகள் அழகாய் நடத்தி சேர்க்க வேண்டிய இடத்துல அந்த பரலோக ராஜ்யம் சேர்க்கமானபடி உத்தம விதவைகளை கனம் பண்ண வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. காய்ச்சல் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது வசனம் படிங்க. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகள் இருந்தால் இவர்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியை விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மையை சொல்ல கற்றுக்கொள்ள கடவார்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறது. பாருங்க, அல்லேலூயா. வெறும் நம்முடைய ஆண்டவர் வெறும் விசுவாசத்தை மாத்திரம் சொல்லி போகல, வெறும் பரிசுத்தத்தை மாத்திரம் சொல்லி போகல, வெறும் பரலோகத்தை மாத்திரம் சொல்லி போகல. நாம் எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாருக்கும் அழகாய் போதித்த வசனத்தை தான் உங்களுக்கு நான் போதிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப விதவைகளானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகள் இருந்தால் இவர்கள் முதலாவது அந்த குடும்பத்தை தேவ பக்தியிலே விசாரித்து, அல்லேலூயா. என்ன செய்யணுமா? ஐயோ, நான் விதவை ஆயிட்டேனே, என் கணவன் இறந்துட்டானே ஆண்டவரே, எனக்கு இப்படி ஆச்சேன்னு சொல்லி ஒப்பார வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவுதான், வாடகைக்கு தான் தந்திருக்காரு கணவன். கோபப்படாதீங்க. ஐயோ, என் மனைவிக்கு இப்படி ஆச்சேன்னு சொன்னா நீங்களும் வாடகை பாத்திரம் தான், தனித்தனியா பிரிஞ்சு போய்த்தான் ஆகணும். ஆமே. சில வேளை எனக்கு இருக்கு முன்னே கல்லக, இல்லாவிட்ட என் மனைவிக்கு முன்னே கல்லக, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஒண்ணு நிரந்தரம் இல்லைங்க. நிரந்தரம் என்பது பரலோக ராஜ்யம் மாத்துறாங்க. அந்த பரலோகத்தை மாத்திர நம்பிக்கை, வேற ஒண்ணுமே நிரந்தரம் இல்லை. என் மனைவி நல்ல அழகா இருக்கான்னு சொல்லி அதையும் வர்ணிக்காத. என் புருஷன் பயங்கர அழகுன்னு வர்ணிக்காத, புருஷன் பயங்கர கழிவுன்னு வர்ணிக்காத. இது ஒன்றுமே நிரந்தரம் அல்ல என்பதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். கரங்களை தட்டி கர்த்தர் சீக்கிரம் முடிச்சு அனுப்ப போறேன். ஹல்லேலூயா. உடனே அந்த விதவைகள் புரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு காரணத்தினால நான் விதவையானேன், என் பிள்ளைகளை ஒழுங்கா நடத்தணும். அவங்களுடைய பேரன் பேத்திகள் இருந்தா உங்க பிள்ளைகளை ஒழுங்கா நடத்தணும். அந்த பேரன் பேத்திக்கு நீங்க ஒரு ரோல் மாடலாய் மாற வேண்டும். ரோல் மாடலாய். வாலிப வயசுல புருஷனை இழந்திருக்கிறீங்க, நீங்க ஒரு ரோல் மாடலாய் வாழும்போது உங்க பிள்ளைகள் சொல்லும், உங்க பேத்திய பார்த்து சொல்லும், நீ வாழ்ந்தா என் அம்மாவை போல நீ வாழும். 25 வயசுல என் தகப்பன் தலையை போட்டுட்டாரு, இத்தனை ஆண்டு காலம் நான் அவங்களை கவனிக்கிறேன், ஒரு குற்றம் இல்லாம எனக்காக அவங்க வாழ்ந்தாங்க. அப்படி உள்ள பிள்ளைகள் உங்க அம்மாவை நல்லா கனம் பண்ணணும், நல்லா நேசிக்கணும், நல்ல அவர்களை நல்லா நேசிக்கணும். இப்படி எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிருக்க என்று சொல்லி அந்நிய புருஷோட போகாம வாவாக்காம எனக்கு நல்ல ஒரு அம்மா கிடைச்சுன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் உங்களை உயர்த்தி வைக்க வேண்டும். ஆனா அப்படி உள்ள பிள்ளைகள் இங்க இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் பரிதாபம். சபைக்கும் பொறுப்பு இல்லை, ஊழியர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படி அல்ல, உங்களுடைய கற்புள்ள நடக்கைகளை பார்த்து அவங்க சாட்சி கொடுக்கத்தக்கதாய் நீங்கள் மாற வேண்டும். சபைக்கும் பெருமை, தேசத்துக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை, பரலோக ராஜ்யம் பெருமை கொள்ளும். ஹல்லேலூயா. ஒரு திருமணமான உங்களுக்கு நிறைய நிறைய கடமைகள் இருக்கப்பா. நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது. உங்களுக்கு நிறைய கடமை இருக்குது. எப்போதுமே உங்க குடும்பத்தை மாத்திரம் நேசிக்காதீங்க. மற்றவங்க விதவைகள் எல்லாம் இருந்து அவங்களை கொஞ்சம் நேசித்துக் கொள்ளுங்க. அப்பதான் நமக்கு ஆண்டவருடைய வழிகள் சரியா நமக்கு பயன்படுத்த முடியும். முற்றிலுமா ஒரு விதவை ஆக்கலான்னு சொன்னா உன்னை உருவாக்குவதற்காக.
ஏன் அவனை உனக்கு தரணும் கெட்ட ஒரு புருஷனை? அப்ப உன்னை உருவாக்குவதற்குத்தான் அப்படி எல்லாம் சம்பவிக்கும். நீ பொறுமையோடு சாட்சியாய் வாழும், பொறுமையோடு ஜீவிக்கணும். உன் பிள்ளைகள் அழகா சொல்லி கொடுப்பாங்களே, பாட்டிய போல நீ வாழ. என் பாட்டி 35 வருஷமா விதவையா இருக்கிறாங்க. அவங்க உத்தமத்தை நான் பார்த்து கண்ட புருஷன் என்று சொல்லி பிள்ளைகள் நந்த பேரம் பேத்திகளை வளர்த்தத்தக்க நீங்கள் இருக்க வேண்டும். அம்மமார்கள், நீங்கள் உங்க பேரன் பேத்திக்கு சாட்சியா இருக்க வேண்டும். சப்போர்ட் பண்ணக்கூடாது. நல்ல நடக்கையினாலும் நல்ல ஒழுக்கத்தினாலும் நல்ல ஜீவிதத்தினாலும் மற்றவர்களை பேணுகிறதுனாலும் மற்றவரை நேசிக்கிறதுனாலும் ஒரு மூலையில் இருந்து மற்றவங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதை உங்க பேர பிள்ளைகள் பார்க்க வேண்டும். பார்க்கும்போது பிள்ளைகள் கேட்போம், ஏன் பாட்டி அவங்களுக்கு வேண்டி நீ ஜெபிக்கிற? நீ அவங்களுக்கு வேண்டி கண்ணீர் விடுத என்று சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, அந்த வீட்டுல கஷ்டமா இருக்கப்பா, இந்த வீட்டுல பிரச்சனையா இருக்கப்பா, அந்த வீட்டுல ஒரு விதவை இருக்காப்பா, இப்படி இருங்கவருக்கு நம்ம தான் ஜெபிக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு அட்வான்ஸ் பண்ணும் போது அந்த பிள்ளைகளுடைய மனதை குத்தி ஒரு நாள் சீர்திருத்தம் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் மாற்றி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பகிர்ந்து கொள்ளுவாங்க. அந்த பேரன் பிள்ளை, அந்த பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ளுவாங்க. ஆனபடி நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கும் சகோதரி, உங்க பிள்ளைகளுக்கு அம்மமார்களுக்கு சொல்லுறேன், உங்க பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் சாட்சியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வருங்காலம் உனக்கு பெரிய நன்மைகளையும் பெரிய சமாதானத்தையும் கொண்டு வரும். ஒரு மரணம் வரும்போது கூட அடக்க ஆராதனையில உங்களுக்கு பெரிய சாட்சி இங்க கொடுப்பாங்க. இதை விட பரலோகம் பெரிய சாட்சி கொடுக்கும். நாங்க சாட்சி கொடுப்போம். சூப்பர் அம்மா, சூப்பர் சகோதரி, சூப்பரா வாழ்ந்தவங்க, கர்த்தருக்காக ஜீவித்தவங்க என்று சொல்லி நாங்க சாட்சி கொடுப்போம். இது சில கழுதைகளுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம சபையில அப்படித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணு தேவ சத்தத்தை கேட்கணும், இல்ல நீங்க கற்றுக்கொள்ளணும். ஒண்ணுமே புரியல. இது கர்த்தர் பேசுறாரா பிசாசு பேசுறாருன்னு தெரியாது. அல்லேலூயா. பிசாசு பேசுற சபைதான் கூட்டம். நல்லா இருக்கும். நிறைய பேர் மனம் திரும்ப வேண்டும் கர்த்தர் சொல்லுங்க. மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. பூரணமாய் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப என்னன்னு தெரியுமா? உன் இஷ்டப்படி வாழ முடியாது, உன் இஷ்டப்படி செலவு பண்ண முடியாது, உன் இஷ்டப்படி ஓட முடியாது. நான் வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், ஃப்ரீயா இருக்கிறேன், எனக்கு இஷ்டம் போல வாழணும் முடியாது. நீ கிறிஸ்துவின் கட்டுப்பாடு தான் வாழணும். மோத்த பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் இருக்குன்னு செலவு பண்ண முடியாது, கட்டுப்பாடு. பணம் இருக்குன்னு எங்கேயும் ஓட முடியாது, கட்டுப்பாடு. சுகம் சமாதானம் இருக்குன்னு எப்படி வாழ முடியாது, எல்லாம் கட்டுப்பாடுல பயந்து வாழ வேண்டும். அப்பத்தான் உன்னை பரிசுத்தப்படுத்த முடியும். கர்த்தர் பயந்து வாழாம இஷ்டப்படி மனம் போன போக்கில போனா உன்னை ஒருபோதும் கர்த்தருக்கு கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும் போது, இடைக்காலம் ஆகும் போது நீ திணற வேண்டியது இருக்கும். இந்த பணம் உன்னுடையதல்ல, இந்த பூமி உன்னுடையதல்ல, இந்த செல்வந்தம் உன்னுடையதல்ல, நீ உன்னுடையதல்ல, சகலதும் கிறிஸ்து இயேசுவுடையதா இருக்கபடியினாலே தேவ சபை மிக கட்டுப்பாடாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. கட்டுப்பாடாய். அல்லேலூயா. உன்னிலே ஒரு கட்டுப்பாடை கொண்டு வா, உன்னிலே ஒரு கட்டுப்பாடை தீர்மானி. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவின் சிலுவை எப்போதும் வச்சுக்கோ. அந்த சிலுவை தருகிறது அதுக்கு அவனை கட்டுப்படுத்தி வைக்க. கடன் என்னும் கட்டுப்பாடு, நிந்தை என்னும் கட்டுப்பாடு, அவமானம் என்னும் கட்டுப்பாடு, பிரச்சனை என்னும் கட்டுப்பாடு, நோய் என்னும் கட்டுப்பாடை ஆண்டவர் தருகிறதே உன்னை ஒழுக்கமாய் நடத்தி சொல்வதற்கு. அந்த ஒழுக்கமாய் நடக்கும் போது ஆண்டவர் உன்னோடு டீல் பண்ண தொடங்குவா. உன் தோள் மேல கை போட்டு உன்னை நடத்த செய்வா. ஆனபடி என் இஷ்டத்துக்கு அல்ல கர்த்தாவே, உம்முடைய இஷ்டத்துக்கு நடத்த வேண்டும்.
அவர் அறியாம ஒரு டீ கூட குடிக்க போக முடியாது. அவர் அறியாம ஒரு முட்டாசு வாங்க போக முடியாது. அவர் அறியாம ஒண்ணும் வாங்க முடியாது. அவர் அறியாம தவறான யாத்திரை இருக்கக்கூடாது. அவர் அறியாம பொழுதுபோக்கான வழிகள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தி வாழ்ந்தாதான் கிறிஸ்து இயேசுக்குள்ள வாழ முடியுமே தவிர வேற யாரும் கிறிஸ்துக்குள்ளே வாழுகவல்ல. அதுக்கு வேற சபைகள் உண்டு. எத்தனை பேர் புரியுதுங்க? அல்லேலூயா. அப்படி வாழ்ந்தாதான் பரலோக ராஜ்யம். இல்ல சனிக்கிழமை லீவு, இல்ல ஞாயிற்றுக்கிழமை லீவு, இஷ்டப்போல அப்படி கத்த சொல்லவில்லையே. சிற்றின்ப ஆபத்துன்னு சொல்லி இருக்கிறாரு. சிற்றின்ப மயக்கம் ஆபத்துன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப சபை இன்னும் நிறைய திருந்தணும், நிறைய மாறணும். இஷ்டம் போல ஓடக்கூடாது. எதுவானும் கர்த்தரிடத்தில் விசாரித்து ஓடு. வேலை காரியமானாலும் சரி, தொழில் காரியமானாலும் சரி, வருங்காலமானாலும் சரி, திருமண காரியமா எல்லாம் விசாரி ஆண்டவர்ட்ட நான் செய்யலாமா செய்யக்கூடாது என்று விசாரித்து செய்தால் அந்த ஒழுக்கம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவாய். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்குது. ஆமே, ஆமே. இப்ப நான் சந்தோஷத்துல போய் இஷ்டம் போல மனம் போன வகையில வாழ்ந்து நான் சிரித்து கழித்து காரை எடுத்து ஓட்டி விட்டு பைக் எடுத்து ஓட்டி விட்டு என் மனம் போன போக்கில மரங்களையும் சுத்தி அங்கேயும் சுத்தி இங்கே சுத்தி ஆடல் பாடல் வந்து கர்த்தருக்கு இஷ்டம் அல்ல. எனக்கு ஒரு நேரம் கிடைச்சுன்னு சொல்லி போக முடியாது. அதுக்கு வசனத்தை படிக்க வேண்டி இருக்கு, ஜெபிக்க வேண்டி இருக்குது, பாட வேண்டி இருக்கு, துதிக்க வேண்டி இருக்கு. அவரை குறித்த அறிவு நமக்கு படுக்கிற நேரத்தை அப்படி ஆண்டவருடைய பாதத்துல இருங்க. அல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் போகும்போது கொஞ்சம் பார்த்து டீ எல்லாம் குடிச்சு வாங்க. கேர்ஃபுல்லா வாழ வேண்டும். நாம் கிறிஸ்துவிடத்தில் கேட்டு செய்யாவிட்டால் அவர் பழி தீர்ப்பார். நான் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு இல்லாவிட்டால் பழி தீர்ப்பார். ஏன்னா அவருடைய பூமியில நாம் இருக்கிறோம், அவருடைய அனுகிரகத்தை நாம் புசிக்கிறோம், அவருடைய தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சரீரம் எனக்கு சொந்தம் அல்ல. அதான் பிரச்சனை. இது எனக்கு சொந்தமாய் இருக்குன்னு சொன்ன பிரச்சனை கிடையாது. இது என் இஷ்டத்துக்கு விளையாடினால் அங்க போய் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரிதானா? அடுத்த வசனம் பண்ணீங்க. உத்தம விதவையா இருந்து தனிமையா இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலும். ஏன் இப்படி ஆண்டவர் சொல்லுகிறாரு? பவுல் ஏன் இப்படி எழுதுகிறாரு? என்ன காரணம்? என்ன காரணம்? பழைய நாட்கள் அநேக விதவைகள் பட்டினி கிடந்தது உண்டு. சாரிபாத் விதவை கிட்டதான் எலியாவை அனுப்பினார். இந்த நாள்ல விதவையா இருக்கிற நிறைய பட்டினி இருக்கிறீங்களா? தைரியமா கை வசலாம். பட்டினி இருக்கிறீங்களா? நான் விதவையா இருந்து பட்டினி இருக்கிறேன், எனக்கு என்ன ஆகாரம் இல்லைன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? இருக்கிறீங்களா? அப்படி அப்ப யாரு உங்களை நடத்துறது? உத்தம விதையா இருக்கிற நீங்கள் இன்னைக்கு பட்டினி இருக்கிறீங்களா? அப்ப உங்களை நடத்துவது யார்? அல்லேலூயா. அப்ப யாரு நடத்துறா? யாரு நடத்தலான்னு? இந்த திருவசனம் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் படிக்கிற பைபிள் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. உங்க ஜெபங்கள் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. உங்க பரிசுத்தம் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறதுனால அந்த ஆண்டவர் உங்க குடும்ப வாழ்க்கையை பொறுப்படுத்தி விட்டார். முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பவுல் நமக்கு நிருபத்தில் எழுதி கொடுத்தது இவருடைய முகமே நான் சொல்லி நான் முடிக்க போறேன். மீண்டும் அடுத்த நாட்கள்ல பார்ப்போம். உத்தம விதவையாக இருந்து தனிமையில் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய். அல்லேலூயா. கஷ்டம்தான், நிறைய டிஸ்டர்ப் வரும், சாத்தான் கொண்டு வருவான், நிறைய இச்சைகளை கொண்டு வருவான் சாத்தான். பாடுதான், நெருக்கம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரமாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய வேலை ஆதி காலம் முதல் இந்நாள் வரை இச்சையை கொண்டு வருவதா அவனுடைய வேலை. அந்த இடத்துல என்ன செய்யணும்? உத்தம விதவை சாத்தான் ஒரு போராட்டத்தையோ, சாத்தான் ஒரு கலக்கத்தையோ, சாத்தான் ஒரு ரூட்டு மாற்றத்தை கொண்டு வந்த உடனே அவள் ஜெபிக்க தொடங்கி ஆவியிலே ஆவாள். ஆமென், ஆமென், அல்லேலூயா.
ஒரு சமரிய ஸ்திரீ இருந்தால் 5 புருஷனை கல்யாணம் பண்ணி இருந்தாள். அந்த 5 புருஷன் அவளை நேசிக்கவில்லை. 6வது ஒரு புருஷன் அது நேசிக்கவில்லை. நம்ம சில வேளை அறியாம நம்ம நினைப்போம் அவன் நேசிப்பான் இவன் நேசிப்பான். அவனுடைய இருதயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அந்த அத்தான போல இந்த அத்தா ரொம்ப நல்லவர், அந்த அத்தா ரத்தம் ரொம்ப தங்கம். அல்லேலூயா. எங்க இடத்துல ஒரு 2ஆம் கல்யாணம் நான் பார்த்தேன். அவங்க ஹிந்து ஃபேமிலி. அந்த பையன் 2ஆம் தினமே அவளை கல்யாணம் பண்ணுவதற்கு எப்பவுமே அந்த வீட்டில் வந்து படுத்திருப்பான். பயங்கர காதலாக எப்பவும் பேச்சும், எப்பவும் கூட வைக்கிறதும், அது வைக்கிறதும் இது வைக்கிறதும். அவளோட வாக்கு சொல்லியாச்சு, உனக்கு பிள்ளை நான் கண்மணி போல காத்துக்கொள்வேன். ரகசியமா திருமணம் முடிச்சுட்டாங்க. ரகசியமா திருமணம் முடிஞ்சு அந்த பிள்ளை அவ பயங்கர அழகு. அவனும் தகல நிக்க ஆள் ஒன்றும் இல்லை, கரெக்டா போல. இவன் இவ்வளவு உண்டு. அல்லேலூயா. உண்மையாக்கா என் மனைவிக்கு தெரியும். பயங்கர காதலாக்க. ராத்திரியும் போக மாட்டான், பகலும் போக மாட்டான். விடியகால நம்ம எழும்பி வரும்போது ஸ்டெப்ல இருந்து பயங்கர பேச்சாரு. கல்யாணம் ஆகி போனாங்க. 3ஆம் நாள் பெண்ணு திருப்பி வந்தாச்சு. அல்லேலூயா. இது என்னடா அந்த பெண்ணுங்க வாரா? பின்ன அவனு பயங்கர புலி போலியா இவளை கண்ட உடனே. ஆட்டகணம் புலி விரட்டும் போலியா. இவன் நினைச்சான அவன் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, கொஞ்சம் கொட வேண்டி வயர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லா வாழ நல்ல வீடு இருக்கு. நாங்க ஒரு சுக்கம் கிடையாது. ஒரு சுக்கம் இவன் ஆக்டிங் தான் உண்டு. ஒரு ஓட்ட பைக் இருக்குல்ல போதுமே. பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்கலாம், படிக்க வைக்கலாம் சொல்லி போன இடத்துல அவ கேட்கிறா, பிள்ளை கொஞ்சம் பசியா இருக்கு, பரோட்டா வாங்கிட்டு. அது உனக்கு பிள்ளை ஆச்சு, நீ பாத்துக்க. போச்சு, முடிஞ்சா. அதனால திருப்பி வந்தது. இவன் பாத்துக்கிட மாட்டான்னு சொல்லி. அதே சமயம் சபையில வருகின்ற உத்தம விதவைகள், கர்த்தரை அறிகிற உத்தம விதவைகள் சமாதானமா இருந்து அந்த நேரம் எல்லாம் டிஸ்டர்ப் வருகிற நேரம் எல்லாம் ஜெபித்து கண்ணீர் விட்டு கதவும் போது உன் மோக இச்சையை கர்த்தர் எடுத்து மாற்றி உன்னை ஆவியிலே நிறைக்க தொடங்கும். பின்ன நீ பதற வேண்டிய அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 நாள் சாத்தான் போராடி பார்ப்பான், 3 நாள் சாத்தான் போராடி பார்ப்பான், 10 நாள் சாத்தான் போராடுவாள், 1 மாசம் போராடி பார்ப்பான். இச்சையே உனக்கு வராவிட்டால் கர்த்தர் உன்னை சுகந்த வாசனை அவருடைய வஸ்திரத்தை உன் மேல விரித்து உன்னை சதா காலங்கள் அவர் பார்ப்பதற்காய் கர்த்தர் கிரியை செய்வார். சாத்தான் மின்னலை போல விழுந்து நொறுங்கி போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவங்க ஊழியம் செய்யலாம், ஜெபிக்க போலாம், கர்த்தரை பற்றி சொல்லி கொடுக்கலாம். அவங்க வேலை நிறைய இருக்குது, நிறைய வேலை இருக்குது. இந்த அலம்பு விதவைகள் உண்டு. அவங்கள ஒன்னும் போனா ஜெபிக்க போனாலும் அங்க பணம் எல்லாம் வாங்கிடுவாங்க. கதையெல்லாம் அடிச்சு கண்டி வீடாக்கிட்டு தான் வருவாங்க. அங்க உள்ள இங்க சொல்லுவாங்க, இங்க உள்ளது அங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. பின்ன வீடு முடிஞ்சு. அல்லேலூயா. அவங்களை ஏத்தவும் கூடாது. அவங்க நடத்தை பார்க்கும்போதே தெரியும். 200 ரூபாய்க்கு தான் பிடிப்பாங்க. எல்லாரும் ஊழியம் செய்யல, எல்லாரும் ஊழியக்காரிகளும் அல்ல, எல்லாரும் உண்மையான விதவைகளும் அல்ல. சில விதவைகள் உண்டு. அவர்களை கொஞ்ச நாள்ல நடத்தல தெரியும். நீங்க பணம் காட்டினாலும் நயங்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொத்துல பகுதி தாகனாலும் மயங்க மாட்டாங்க. அது நீங்க வச்சிருங்கன்னே சொல்லிடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் ஆண்டவர் நம்பி இருக்கு, அவர் என்னை பார்த்துக் கொள்வார்னு சொல்லி அவங்க ஆண்டவருக்குள்ளே விலைக்கிரயமா வாழ்வாங்க. பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லு. அல்லேலூயா. நம்பிக்கை உள்ள இரவும் பகலும் வேண்டுதல் ஜபங்களில் நிலைத்திருப்பாள். ஒரு 84 வயசான விதவை, லூக்கா 4 நினைக்கிறேன். இரவும் பகலுமாய் அந்த விதவை தேவாலயத்தை சுற்றி ஜபம் பண்ணி கொண்டே இருந்த இயேசு சாட்சி கொடுக்கிறார். ஆமே, வேற யாரும் அல்ல. உள்ளத்தின் ஆழத்தை பார்க்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த விதவை குறித்து சாட்சி கொடுத்தார். பாலிய வயசுல தன் இறந்து போனான் புருஷன். பாலிய வயசுல புருஷன் இறந்து போன ஸ்ரீ இனி ஆண்டவராய் இயேசுவையும் தேவாலயத்தை நம்பி ராப்பகலாகவே இரவும் பகலும் தேவாலயத்தை சுற்றி தொழுது கொண்டே நடந்த. அது எப்படி? சாப்பாடு வைப்பா, நேரே தேவாலயத்துக்கு போவா, கொஞ்சம் உள்ள ஜெபிப்பா, பின்ன வெளியில சோத்திரம் சொல்லி நடப்பா, பின்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவா, பின்ன சோத்திரம் சொல்லிட்டே நடப்பா. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், பின்ன நடக்கி சோத்திரம். இதுதான்
ஜபமும் நடைக்குள்ள ஸ்தோத்திரம். நமக்கோ ஒரு கவலை அல்லேலூயா. நமக்கு நீங்கள் ஒரு கவலையும் கிடையாது. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பையன் நேரம் கிடைச்சா ஒரு 1:30 மணிக்கு வந்து ஆராய்ச்சிட்டு போகணும். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை உங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். சகோதரா, இடைவிடாமல் ஜெபிக்காம சில குடும்பமாக அழிந்து கொண்டிருக்கிறது. இடைவிடாமல் கர்த்தரை நோக்கி செய்ய வேண்டிய ஜெபம் வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல். ஹல்லேலூயா. அவங்கள் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். ஹல்லேலூயா. ஆமென். பயங்கர ஸ்ட்ராங். ஜெபம் பண்ணுங்க விதவை பயங்கர ஸ்ட்ராங். ஜெபம் பண்ணுங்க விதவை சாத்தான் போராட முடியாது. அதை போல ஜெபம் பண்ணுங்க புருஷன் மனைவி இல்லாவிட்டாலும் நீங்கள் அதிகமாக ஜெபத்தில் இருப்பீங்கன்னு சொல்லுங்க. மனைவியை போல கர்த்தர் சகலதை உனக்கு செய்து முடிப்பார். உன் கணவன் செய்ய வேண்டிய சகல வேலைகளை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். நீ அந்த அன்பை பரிமாற தொடங்குவாய், அந்த அன்பை பழக தொடங்குவாய், அந்த அன்பிலே ஓடிக்கொண்டிருப்பாய். அந்த அன்பு ஓட ஓட ஒரு காலங்களையும் அது கர்த்தர் சொல்லுவா, உனக்கு நான் ஒரு நித்திய ராஜ்யத்தை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நித்திய ராஜ்யத்தை வச்சுட்டேன், நீ பயப்படாத. நீ ஒரு உத்தம விதவையா இருந்ததை நான் கண்டேன், உத்தம தாயா இருக்கிறதை கண்டேன், உத்தம மாமியா இருந்ததை கண்டேன், எல்லாத்துக்கும் நல்லவளா இருந்து கர்த்தரை சேவிக்கிறது கண்டேன். ஆனபடி உனக்கு இந்த சபையிலே உனக்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன், உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி தருவேன் என்று சொல்லி நேரடியாக ஜெபிக்கிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல பேசுவா. அதை இப்போதே கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போதே நீங்கள் கற்றுக்கொண்டால் கர்த்தர் நடத்த வேண்டிய வழி நட. பிரைஸ் தி லார்ட்.